நேற்று இரவு எஸ்எம்கே திங்கிஸ் தாப்பாக் மாணவர் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கிய சுமார் 90 மாணவர்கள் சூறாவில் நடைபெற்ற இஸ்யாக் பிரார்த்தனையால் பாதிப்பிலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் 13 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் பள்ளி சூறாவில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 8:43 மணிக்கு தனது துறைக்கு இந்த சம்பவம் குறித்து அழைப்பு வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் மூத்த செயல்பாட்டு தளபதி ஜஃபாரி தஜுடீன் கூறினார். இதனை அடுத்து அவசர மருத்துவ சேவைகள் குழுவுடன் சேர்ந்து ஸ்தாபாக், செந்தூல், ஜலன்ஹாங்துவா மற்றும் தெற்கு கோம்பாக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். அந்த குழுவினர் வந்தபோது பள்ளியில் உள்ள மாணவர் தங்கும் விடுதி கட்டிடத்தின் முதல் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை கண்டறிந்தனர். 40 பணியாளர்கள் உதவியுடன் உடனடியாக தீயணைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இரவு 9:40 மணி அளவில் தீ வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். சில நிமிடங்களுக்கு பிறகு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டதாகவும் தீயினால் 80 விழுக்காடு சேதம் ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீ விபத்துக்கான காரணத்தையும் சேதத்தின் அளவையும் அடையாளம் காண்பதற்கு ஜேபிபிஎம் தடயவியல் பிரிவு விசாரணை நடத்தும் என்று அவர் தெரிவித்தார். எஸ்எம்கே திங்கிஸ் தாப்பாக்கின் விடுதி தொகுதிகளில் ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து உடனடி உதவி வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் இன்று தெரிவித்துள்ளார். மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதே தற்போதைய முன்னுரிமை என்று அவர் கூறினார். இந்த தீ விபத்து குறித்து தமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனை பாதுகாக்க உடனடி உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 8:43 மணியளவில் அப்பள்ளியில் உள்ள 90 மாணவர்கள் தங்கும் விடுதி தொகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் தீ விபத்து ஏற்பட்ட போது பள்ளியின் சூறாவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெடா சுங்கை பட்டாணி ஜலான் தமான் பெர்சாத்து அருகே அமைந்துள்ள ஒரு உணவகத்தில் இன்று காலை கார் மோதியதில் 55 வயது பெண்மணி உயிரிழந்தார். காலை 9 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் காலை உணவை உட்கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட வாகனம் உணவகத்தின் வளாகத்திற்கு நுழைந்து அவரை மோதியது. 28 வயதான வாகன ஓட்டுநர் ஜலான் தமான் பெர்சாத்துவில் உள்ள சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த போது லேசான பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி உணவகத்தில் நுழைந்துள்ளது. அச்சமயம் பாதிக்கப்பட்டவர் மீது மோதியதாக கொலம்புடா மாவட்ட காவல்துறை தலைவர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனை அடுத்து பலத்த காயங்கள் ஏற்பட்டு அந்த பெண்மணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான விசாரணை 15 விழுக்காடு முதல் 20 விழுக்காடு வரை மட்டுமே நிறைவடைந்துள்ளதாகவும் 2 வாரங்களில் மீண்டும் தொடங்கும் என்றும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். விசாரணையை எளிதாக்குவதற்கு தேவையான பல ஆவணங்களை தயாரிக்க MACC இஸ்மாயிலிடம் கேட்டுள்ளதாக அசாம் கூறினார். வழக்கு நடந்து கொண்டிருப்பதாகவும் இது அவரது சொத்துக்களை அறிவிப்பதை உள்ளடக்கியது என்று குறிப்பிட்ட அவர் சில ஆவணங்களை தயாரிக்குமாறு அவரிடம் கேட்டுள்ளதாகவும் அவர் அவ்வாறு செய்தவுடன் அவரை மீண்டும் அழைப்போம் என்றும் அவர் கூறினார். சொத்து அறிவிப்புகள் தொடர்பான விசாரணைகள் பொதுவாக அதிக நேரம் எடுக்கும் என்றும் ஏனெனில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் ஏஜென்சியின் திருப்திக்கு ஏற்ப அவர்களின் அறிவிக்கப்பட்ட சொத்துகளின் ஆதாரங்களை கணக்கிட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கெடா கோலமுடா மாவட்டத்தில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் ILI எனப்படும் இன்ஃபுளுன்சாவை ஒத்திருக்கும் தொற்று நோய் கண்டறியப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் என 28 பேரை மர்ம தொற்று தாக்கியுள்ளது. அவர்களில் 6 பேருக்கு இன்ஃபுளுன்சா A உறுதியானதாக சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அவர்கள் சுங்கை பட்டாணி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். ILI அறிகுறிகள் காணப்பட்ட 22 பேரும் வெளி நோயாளிகளாக சிகிச்சை பெற்றதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்து முகாம் நடைபெற்ற இடத்தில் ஆபத்து மதிப்பீடுகள் போன்ற கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட மற்றும் மாநில சுகாதார துறைகள் மேற்கொண்டுள்ளன. இது தவிர நோய் கண்டறிதல், உடனடி சிகிச்சை, அறிகுறிகள் காணப்படுவோரை தனிமைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
ஸ்லாங்கூரில் 100க்கும் மேற்பட்ட சிறார்கள் பராமரிப்பு மையங்கள் பதிவு செய்யப்படாமலேயே செயல்பட்டு வருவதாக மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறைக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்வார் சாரி தெரிவித்தார். இதனால் சிறார் பராமரிப்பு மையங்களை பதிவு செய்வதற்கு அதிகபட்சம் 5000 வெள்ளி உதவித்தொகையை ஸ்லாங்கூர் அரசாங்கம் அறிமுகப்படுத்தி உள்ளதாக அவர் கூறினார். 5000 வெள்ளி மானியம் பெற தகுதி உள்ள குழந்தை பராமரிப்பு மையங்களை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த வாரம் பராமரிப்பு மைய மானியம், தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பீட்டு குழு கூட்டம் நடைபெற்றதோடு இதில் 4 லட்சம் வெள்ளி நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். சிறார் பராமரிப்பு இடத்திற்கான அனுமதி நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் வேறு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அல்லது இதர இடங்களை பரிந்துரைக்க வேண்டும் என்றும் ஸ்லாங்கூர் பராமரிப்பு நல 2025 திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.